வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 21 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. வங்கக்கடலில் வடதமிழக கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்த, அதாவது மேலடுக்கிலே வடதமிழக கரைக்கு மேலும், இடையடுக்கிலே மத்திய ஆந்திராவும், கீழடுக்கிலே தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி ஒட்டுமொத்தம் ஆந்திர பகுதியை நோக்கி விலகி இருக்கிறது. ஆந்திர பகுதியை நோக்கி விலகி இருக்கிற காரணத்தினாலே ஆந்திரா ஒடிசா இடைப்பட்ட, அதாவது வடக்கு வங்கக்கடல் முதல் மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி வரைக்கும் நிலவுகின்ற இந்த காற்று சுழற்சி இரு காற்று இணைவை ஆந்திர பிரதேசத்தில் தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கு. அதாவது காற்று சுழற்சியில் வங்கக்கடலிலிருந்து தரையேறக்கூடிய காற்று வங்கதேசம் மேற்கு வங்கம் வழியாக அப்படியே பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் வழியாக சுழன்று கொண்டு சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக வங்கக்கடல் இறங்குது. அப்போ வங்கக்கடலில் இறங்கும் பொழுது வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் இணையும் இடம் கிருஷ்ணா, கோதாவரி மற்றும் கோதாவரி மாவட்டங்கள் மற்றும் விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம் போன்ற மாவட்டங்கள் அமைந்திருக்கிறது. மேலும் வங்கதேசம், மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாங்காங். நேற்று சொல்லிகிட்டே இருந்தோம், ஹாங்காங்கை புயல் தாக்கி கொண்டிருக்கு. வைப்பா என்ற புயல் ஹாங்காங்கை தாக்கி கொண்டிருக்கு. சீனாவோட தெற்கு பகுதி வழியாக அப்படியே லாவோஸ், தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக செயலிழந்து வங்கக்கடலை 24ஆம் தேதி அடைய போகுது. காற்று சுழற்சியா, ஒரு தாழ்வு சுழற்சியா வரப்போகிறது. ஏற்கனவே வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியோட இந்த செயலிழந்த வைப்பா புயலின் காற்று சுழற்சி இணைய போகுது 24ஆம் தேதி. ஓகே, சரி. இப்போ சீனா கடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வைப்பா புயலை நோக்கி காற்று ஈர்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து அரபிக்கடல் வழியாக நேற்று வரைக்கும் வட மாநிலங்களில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பாகிஸ்தான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த தாழ்வு சுழற்சியை நோக்கி குளிர்காற்று பயணித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது இன்றிலிருந்து தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா, கர்நாடகாவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் கேரளாவின் ஒட்டுமொத்த கடலோர பகுதி மற்றும் மலைப்பகுதி, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தென்மேற்கு பருவக்காற்று நுழைய இருக்கு. குமரிமுனை வழியாகத்தான் பெரும்பாலும் பயணிக்குது. அதற்கு அடுத்தபடியாக ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி வழியாக, அதற்கு அடுத்தபடியாக தான் அதாவது புனலூர் வழியாக ஆரியங்காவு கணமா வழியாக நுழைகிறது. செங்கோட்டை, அதாவது குற்றாலம் வழியாக. அதுக்கு அடுத்தபடியாக தான் தேனி மாவட்டம் வழியாக, அதுக்கு அடுத்தபடியாக தான் வால்பாறை, நீலகிரி இடைப்பட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதி வழியாக நுழையுது. இருந்தாலும் நீலகிரிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கியிருக்கூடிய மழை படிப்படியாக தீவிரமடையும் வகையில் வங்கக்கடல் நோக்கி காற்று ஈர்க்கப்படும். ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலில் புதிய ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கு. அப்போ பசிபிக் பெருங்கடலில் ஒரு நிகழ்வு, தென்சீன கடற்பகுதியில் ஒரு நிகழ்வு, வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு, 3 நிகழ்வுக்கும் காற்று தமிழ்நாடு ஊடாக பயணிக்க இருக்கிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவக்காற்று நுழைய மோத அங்கே இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்வித்து மழைப்பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலையில், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் குற்றால அருவியில் வரக்கூடிய 26ஆம் தேதி வரைக்கும் குளிப்பதற்கு தடை விதிக்கும் வகையில், தடையை ஏற்படுத்தும் வகையில், ஆக தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மேற்கு தொடர்ச்சி மலை, குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தடை விதிக்கும் வகையில், குடிப்பதற்கு தடை விதிக்கும் வகையில் அதிக நீர் பெருக்கு இருக்கும். அதே போல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் அதே போல் வால்பாறையிலையும் இருக்கும். குற்றாலத்தை விட மூணாருக்கு கொஞ்சம் குறைவு, மூணாரை விட வால்பாறைக்கு குறைவு, வால்பாறையை விட நீலகிரி குறைவு, நீலகிரி மற்றும் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வயநாடு, குடகு.
இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து இந்த மாத இறுதி வரையே இருக்கும். இந்த மாதம் 28ஆம் தேதி வரை இருக்கும். இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டிப்பாக தொடங்கி தொடரும், விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும். தென் மாவட்டம் கூடுதலாக இருக்கும். கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகளுக்கும் மழை உண்டு. தென் மாவட்டங்கள் தான் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் சாரல் வரும். தூத்துக்குடி மாவட்டத்துக்கே சாரல் இருக்கும். அது விருதுநகர் மாவட்டத்திற்கும் மழை கிடைக்கும், மதுரைக்கும் கிடைக்கும் தேனி சாரல். இப்படி இருக்க ராமநாதபுரம், சிவகங்கை முதல் கடலூர் வரைக்கும் உள்ள பகுதிகளில் பெரிதாக மழை இருக்காது. காரணம் என்னன்னா, பாலக்காட்டு கணவாய் வழியாக நுழையக்கூடிய காற்று வெப்பமடைந்து லேசான மிக வேகமாக வங்கக்கடல் நோக்கி, ஹாங்காங் நோக்கி இப்பொழுது, அதுக்கு அடுத்தபடியாக அது ஹாங்காங்லேருந்து உள்ள நுழையக்கூடிய நாடுகளை நோக்கியும், அதாவது தாய்லாந்து மற்றும் லாவோஸ், மியான்மர் நோக்கியும் வலுவாக பயணிக்கும். அது இல்லாமல் புதிதாக ஒரு நிகழ்வு பசிபிக் பெருங்கடலில் உருவாக போகுது, அதை நோக்கி வலுவாக பயணிக்கும் என்பதனால கிழக்கு காற்று சந்திப்பு என்பது நடக்காது. வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுவதை அதை குளிர்விக்கணும். குளிர்விப்பதற்கு ஏற்ற பாலக்காட்டு கணவாயிலிருந்து டெல்டா வரைக்கும் இடையில எந்த மழையும் இல்லை. ஆனால் மழை இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை இருக்கும். இப்போ மைசூரில் லேசாக்கி மேலெழுந்து அப்படியே வடகடலோரம் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அது கல்வராயன் மலை, ஆங்காங்கே மழை இருக்கும். அதுவும் கூட மேகமூட்டம் சூழ்ந்த ஒரு மேகத்தை உருவாக்கக்கூடிய வானிலை இருக்கிற காரணத்தினாலே பெரிதாக வெயிலும் அடிக்காது, பெரிதாக சூடும் இருக்காது. கேரளாவில் வலுவான மழை பெய்கிற காரணத்தினாலே வரக்கூடிய மேற்கு திசை காற்றும் கொஞ்சம் இதமாக இருக்கும். சூரியனின் குத்துக்கதிர் திரும்பி கொண்டிருந்தாலும் இதமான வெப்பநிலை கேரளாவின் மழை காரணமாக, கர்நாடகாவின் மழை காரணமாக இதமான வெப்பநிலை ஏற்படும். பெரிதாக வெப்பமடைந்து நீராவி மேலெழாது. இருந்தாலும் கொஞ்சம் மேலெழும் பொழுது மிதமான லேசான மழை வடகடலோரத்திற்கு கொடுக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி இது வரைக்கும் கொஞ்சம் மழை இருக்கும். பெரிதாக இருக்காது. ஆனால் உறுதியாக திருவள்ளூர் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துக்கு இருக்கும், ராணிப்பேட்டைக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 100% உறுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டுக்கு இருக்கும். ஆந்திர பிரதேசத்தில் நல்ல மழை இருக்கும். ஆந்திர பிரதேசத்திலையும் நெல்லூரை விட ஓங்கோல் கூடுதலாக இருக்கும். ஓங்கோலை விட விஜயவாடா, மசூலிப்பட்டினம் போன்றவை கூடுதலாக இருக்கும். அதை விட கோதாவரி மாவட்டங்கள் காக்கிநாடா, ராஜமுந்திரி, அமலாபுரம், ஏனாம் பகுதி, புதுச்சேரியோட ஏனாம் பகுதி நல்ல மழை கொடுக்கும். அதை விட விசாகப்பட்டினம், ஸ்ரீகாக்குளம், விஜயநகரம் கூடுதலாக இருக்கும். அது தெலுங்கானா வரைக்கும் மழை இருக்கும் உள்ளே. இதுதான் வானிலை அமைப்பு. நிகழ்வு வடக்கே இருக்கிற காரணத்தினால இரு காற்று இணைவு ஆந்திர பிரதேசத்தில் நடைபெறுகிறது. சாய்ந்த சுழற்சியாக இருந்த பொழுது நமக்கு மழைப்பொழிவை கொடுத்தது. சாய்ந்த சுழற்சி என்பது ஒன்றிணைந்து கீழடுக்கு சுழற்சியாக வடக்கு நோக்கி நகர்ந்தது. அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் எப்போ மழை, மாலையில் மிரட்டும் வானிலை இருக்கும், மேகம் வரும், மழை தருவது போன்ற ஒரு வானிலை இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். உறுதியாக எல்லா இடங்களுக்கும் மழை தரும்னு எதிர்பார்க்க முடியாது. காரணம், வங்கக்கடல் நோக்கி வேகமாக பயணிக்கக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி மேலிடுவது கடலுக்குள் போய்விடுகிறது. அதை தடுத்து அதை குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய காற்று இல்லை. ஆனால் அந்த காற்று சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தில் இருக்கும். வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் இணையும் இடமாக இருக்கும். ஆனால் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளில், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று ஒற்றை காற்று மட்டுமே. அதை கிழக்கு திசை காற்று எதிர்த்து தடுப்பதற்கு வாய்ப்பில்லை. எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங் கடந்து வரக்கூடிய வைப்பா புயல் செயலிழந்து வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதி வங்கக்கடலிலே வந்து 22ஆம் தேதி 23ஆம் தேதி மெல்ல இறங்கி 24ஆம் தேதி தீவிரமடைந்து அது ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கர் வழியாக மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் வழியாக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கும் பொழுது தெற்கு காற்று நுழையும். இப்போ ஹாங்காங் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு வங்கக்கடலுக்கு வந்தோடனே வங்கக்கடலிருந்து கரையேறி வடக்கு மேற்கு நோக்கி பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கும் பொழுது தெற்கு காற்று டெல்டாவிலே நுழையும் பொழுது வட உள் மாவட்டங்கள் டெல்டாவின் உள்பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். அப்பையும் டெல்டாவோட கோடியக்கரை முனை கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா காற்று நுழைந்து குளிர்விக்கும் காற்று தெற்கு காற்று வலுவாக இருக்கும் வடக்கு நோக்கி. வடக்கு வங்க கடற்பகுதிகளில் உருவாகி
வட இந்திய வழியாக பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கு டெல்டாவின் அதிராமப்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதி வழியாகவும் ஒட்டுமொத்த தென் கடலோரம் வழியாகவும் வளைந்து நெளிந்திருக்கூடிய தூத்துக்குடி ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் ராமேஸ்வரம் பகுதி மற்றும் அப்படியே ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் வழியாக உள்ளே நுழையக்கூடிய காற்று தான் போய் வெப்பச்சலன மழைப்பொழிவை உள்ளே ஏற்படுத்தும். உள் மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை 25ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே கொடுக்கும். அது சில நாள் தெற்கு காற்று மேற்கு காற்றோட வேகம் சற்று குறைந்திருக்கும் பொழுது டெல்டாவின் கடலோர பகுதி வரை கொடுக்கும். ஆக இந்த மாத இறுதிக்குள் ஓரிரு நாள் கடலோரம் எட்டும். 25ஆம் தேதிக்கு மேல் ஒரு சில நாள் டெல்டாவிலே மழை இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் 25ஆம் தேதிக்குள் ஒரு சில நாள் நல்ல மழை இருக்கும். 22, 23, 24ஆம் தேதி 25ஆம் தேதி எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை இருக்கும். குற்றால அருவிக்கு முதலிடத்தை பிடிக்கும் அளவிற்கு குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருக்கும். கன்னியாகுமரி அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. மேட்டூர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் முதல் கன்னியாகுமரி மாவட்டோட பேச்சுப்பாறை பெருஞ்சாணி திருப்பரப்பு போன்ற அருவிகள் நீர்பிடிப்பு பகுதிகள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அடுத்தபடியாகத்தான் வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் ஆங்காங்கே நம்பர் 1 இடத்தை பிடிப்பது ஆந்திர பிரதேசம், ஒடிசா, தெலுங்கானா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட வடகடலோர வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களாகும். தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள். வானிலையின் மாறுதல், வானிலையின் துல்லியம், அப்டேட் சரிந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.